வெல்கம் டு Amma சமையல். நம்ம இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான லஞ்ச் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாஃப் அன் ஹவர்லேயே நீங்கள் இந்த சிம்பிளான லஞ்சு பண்ணிடலாம். வாங்க இன்றைக்கி என்ன மெனுன்றதை பார்க்கலாம். சாம்பார், உருளைக்கிழங்கு வறுவல், அப்புறம் மோர். ஃபஸ்ட்டு சாம்பார் வச்சிடலாம். அதுக்கு அரை கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிக்கோங்க. நல்லா கழுவுனதுக்கப்புறமா அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், நீங்கள் கட்டி பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அதோட 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். சின்னதாக ஒரே ஒரு பூண்டு பல் சேர்த்துருக்கேன். அப்புறம் இதில் எண்ணெய் ஒரு அரை டீஸ்பூன், நீங்கள் வேணும்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். 2 விசிலுக்கு நான் இன்றைக்கி வேக வைக்க போகிறேன். உங்களுக்கு 2 விசிலில் பருப்பு வேகாட்டி ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பருப்பு வேகவிட்டு இப்போ நம்ம சாம்பாருக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு, அதோட நல்ல பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகா நல்லா நீளமாக கீறி விட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நமக்கு லைட்டாக வதங்கிடுச்சு. இதோட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா மற்ற மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதோட 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்கலைன்னா 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ இது நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரை கப் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை அரை கப் தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்தது தான். இப்போ புளியோட பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. நல்லா மசிச்சு விட்டு அதை சேர்த்துக்கோங்க. இதோட 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கொதிச்சிருச்சுன்னா நமக்கு சாம்பார் ரெடி ஆகிடும். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டிங்கன்னா நம்மளோட அருமையான சாம்பார் ரெடி ஆகிடும். அடுத்து நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதோட 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள். உங்கள்கிட்ட கரம் மசாலா தூள் இல்லாட்டி அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப தீய விடாமல் பார்த்துக்கோங்க. மசாலாவை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன சின்ன உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் உரித்து சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய உருளைக்கிழங்காக இருந்தால் வேக வச்சுட்டு தோல் உரிச்சிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. லைட்டாக மசாலாவோட பரட்டினதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மசாலா நல்ல உருளைக்கிழங்கோட ஒட்டிடும். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். நம்ம கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதோட கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டோன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு ரோஸ்ட் ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடும். நம்ம சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்தோடு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்து நம்ம சிம்பிளாக மோர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரை கப் தயிர் எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிப்பான தயிராக இருக்கக்கூடாது. ரொம்ப புளிப்பாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக தயிர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மோருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். நீங்கள் கருவேப்பிலை இலை கூட சேர்க்கலாம். இதோட நல்லா கலந்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பெருங்காயத்தூள் சேர்த்தா. அதனால் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டோன்னா சுவையான மோர் ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. இந்த சுவையான லஞ்சை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். Amma சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.